கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 25ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆமென். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று கடவுள் முடிவெடுத்த பொழுது, அவர் விரும்பின பொழுது, மோசே வழியாக ஆரோனுக்கும் அவருடைய புதல்வருக்கும் கடவுள் கொடுத்த 3 ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதம்தான் இந்த வார்த்தை. இயேசு மகாராஜா நமக்கு எப்பொழுதும் ஆசி வழங்கி நம்மை உயர்த்தவும், அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைக்கவும், நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் நாம் வெற்றி பெறவுமே அவர் விரும்புகிறார். என்னை நம்பி வந்த பிள்ளைகளை நான் கைவிடவே மாட்டேன். என்னை நம்பி வந்த பிள்ளைகள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். இந்த 2 காரியங்களைத்தான் கடவுள் நம்மில் விரும்புகிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டும். நீதிமான் வாழ்க்கை, சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும். சில நேரங்களில் நாம் தடுமாற்றத்திற்குள்ளாக போனாலும் அந்த தடுமாற்றத்திற்கான காரணங்களை நாம் அறிந்து, நாம் பாவ அறிக்கை செய்து அவரிடம் மீண்டுமாக சரணடைந்து விட வேண்டும். எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்த வேண்டும். எப்பொழுதும் அவருடைய பாதங்களிலேயே நாம் அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் சரியான முறையில் செய்து வந்தாலே போதும், கடவுள் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இறைவாக்கின் படியாகவே நமக்கு ஆசி வழங்கி நம்மை காப்பார். எத்தனை கொரோனாக்கள், எத்தனை வைரஸ்கள் வந்தாலும் கடவுளுடைய கரம், கடவுளுடைய ஆசி நம்மேல் இருந்தால் போதும். நம்மை காப்பவர் இயேசு மகாராஜா ஒருவர் தாமே. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீரை நாம் இன்று பெற்றவர்களாக அதை நாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கடவுளின் கரங்களில் இருந்து நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது, கடவுளுடைய கரம் எப்பொழுதும் நமக்கு ஆசி வழங்கும், நம்மை காக்கும், எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீரின் படியாகவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசி வழங்கி எங்களை காத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர் எப்பொழுதும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் என்றென்றும் தங்கி இருக்கும். ஆமேன். தேங்க்யூ.